ஹலோ, சின்னத்துறை பேசுற? நீயா? என்ன கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, அவசரப்பட்டு ஒண்ணும் செய்திடாது. நீ வர வேணாம், நானே வர்றேன். யாருகிட்ட டெலிபோன்ல பேசிக்கிட்டு இருந்தீங்க? எல்லாம் நம்ம மாதிரி மனுஷால் கிட்ட தான். அது இடகட்டும். டிஃபன் ரெடியா? அந்த ரவி வந்த உடனே டிஃபனை நீயே பரிமாறணும், அப்பதான் மரியாதை. யார் அந்த ரவி? இப்படி பிரமாதமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அதான் அப்பா கிடைச்ச புது ஃப்ரெண்ட். நேற்று குதிரை பந்தயத்துல டிப்ஸ் கொடுத்தாரு, அதனாலதான் அப்பா இப்படி ஆடிட்டு இருக்காரு. அடாடா, என்ன மாதிரி டிப்ஸ் கொடுக்கறான்னு தெரியுமா? சனீஸ்வரன் சனீஸ்வரன் தனியா வருது. ஆமா, உங்களை பிடிச்ச சனீஸ்வரன் தான் அவரு. இந்த ரேட்டுக்கு போற பழக்கம் இனிமே உங்களுக்கு அதிகமாக தான் போகுது. பாரு, அவன் டிப்ஸ் கொடுப்பான், நான் பணம் கட்டுவேன், குதிரை ஜெயிக்கும். இந்த வீடு குட்டிச்சவரத்தான் போகும். நீ கவலைப்படாதம்மா, அந்த ரவி காட்சி எனக்காச்சு. நீங்க ரேஸுக்கு போறதை நிறுத்தாம விட போறது இல்ல. பாத்துறேன் ஒரு கை. உன் கைய பாக்காத, நான் ஆடுற ரேஸ பாரு. சார் சார், ரவி கமான், ரவி கமான், ரவி கமான். நான் என்ன குதிரையா? குதிரைக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாதா? இவரை பத்தி தான் உனக்கு தெரியும். தெரியுதே, சனீஸ்வரன். குதிரை பேரு, ஜெயிச்ச குதிரை பேரு. அது யாரு தெரியுதா? பார்த்தா உங்க ஒய்ஃப் மாதிரி தெரியுது. பார்த்தாலே தெரியுதா? தெரியுது தெரியுது சார். பேரும் வேணுமோ? பார்வதி. வணக்கங்க. என் மனசுல பட்டத நான் வந்து அப்படியே சொல்ல போறேன். உங்க முகத்துல அப்படியே லட்சுமி கலை தாண்டவம் ஆடுது. நீங்க பாக்குறதுக்கு இந்த மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. ரொம்ப புகழறீங்க. நிக்கிறீங்களா? பரவாயில்லைங்க, பரவாயில்ல. வாழ்க்கை ஒரு தேர்தல் மாதிரி. அதுல முதல்ல நின்னாதான் அப்புறம் உட்கார முடியும். நின்னா உட்கார்ந்துறானா? சில பேர் உட்கார்றான், ரொம்ப பேர் படுத்து போடுறான். பார்வதி, பையன் எப்படி பேசுறான் பாத்தியா? ஆமாங்க, ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கான். ஆனா அவங்க அண்ணன் மகன் மாதிரி இல்ல சார். அவங்க அண்ணன் மகனா? பேர் என்ன சார்? அவனுக்கு வேற பேர் இருக்குதா? சுத்த உதவாக்குறேன் சார். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார், மனசு ரொம்ப வருத்தப்படும். அவங்க மனசு ஏன் சார்? அவங்க அண்ணன் மகன் இங்கதான் இருக்கானா? இந்த வீட்டு வாசப்படியா நான் தொலைச்சு போடுவேன். அவங்க அப்பா ஒரு அயோக்கியம், அவன் ஒரு அயோக்கியம் சார். அவங்க அப்பா நான் அயோக்கியன்னு வச்சுக்குவோம், ஆனா புள்ளைய அயோக்கியன்னு வச்சுக்க மாட்டான் சார். அவனே வச்சுக்கலாமே, தப்பு இல்லையா? நான் ஒத்துக்க மாட்டேன். நல்லா கேளு தம்பி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசைதான். ஏன் அண்ணன் மகன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும், நான் பாக்கணும். கவலைப்படாதீங்கம்மா, வருவான், நிச்சயமா மாப்பிள்ளையா வருவான், எப்படியாவது வந்துருவான். நீ சொல்லிட்டேன், உன் வாக்குப்பதிக்கு நீ இவரே சொல்றாரு, அது போதும் எனக்கு. பார்வதி, இவன் சொன்னா மாப்பிள்ளை வர மாட்டான், குதிரை தான் வரும். போய் டிஃபனை கொண்டான். சார், உங்க வீட்டுல என்ன சார் டிஃபன் இன்னைக்கு? எனக்கு தெரியாது, அவங்களுக்காக தான் செய்வாங்க சார். மானசி எங்க சார்? அவ உன் பேர்ல ரொம்ப கோபமா இருக்காப்பா. ஏன் சார்? எங்க என் ரேஸ் பழக்கத்தை அதிகமாக்கிடுவோன்னு பயப்படுறான். இதுல மாடானாத்தான் இருக்கா, என்ன இளவு இந்த ரேஸ் பிடிக்கல அவளுக்கு. சார், நீங்க கவலைப்படாதீங்க சார், மாலதிய நான் மாத்தி காட்டுறேன். நீ ஒண்ணு, அவ என்ன மாத்திரதா சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ மாத்திரதா. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க சார். மாலதிய நேரா உங்ககிட்ட வந்து, அப்பா வாங்கப்பா ரேஸுக்கு அப்படின்னு சொல்ல வைக்கிறேன் சார். பின்ன என்ன, வாங்க அப்பான்னு தான் கூப்பிடுவா, வாடா நான் கூப்பிடுவா, ஒன்னால ஒண்ணும் முடியாதுப்பா. சார், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது சார். ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காகவே சொந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கேன். சொந்த ஊர்ல நடக்கலையோ? அது வந்து இந்த காரியமே பெட்டராக தான் சார் இருக்கு. ஓஹோ, இங்க இருக்கா? ஆமா. என்ன காரியம்? யாருகிட்ட? ஒரு முரடம் கிட்ட. அந்த முரடம் கிட்ட அந்த காரியத்தை சாதிக்க முடியாது எங்க அப்பா சவால் விட்டுருக்கார் சார். அந்த முரடனை முட்டாளாக்கி காட்ட நானும் சபதம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். சபதம்? ஓஹோ, சபதம் செய்யறதுல பெரிய ஆள் போல இருக்கு. நிக்கிறதுல இருந்தே தெரியுது, நல்லா நிக்கிறப்ப. ஆமா, யார் அந்த முரடன்? அவன் முட்டாளான பிறகு சொல்றேன். பாதி ஆயிட்டான் சார். முதல்ல எனக்கு நம்பிக்கை இல்ல சார். உங்க கூட பேச பேச அவனை சுலபமா முட்டாளாக்கலாங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. ஆமா, அந்த முட்டாளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ரொம்ப சம்பந்தம். அதாவது சார், உங்க கூட பேச பேச அந்த காரியத்தை சுலபமா சாதிச்சுடலாங்கிற தைரியம் வந்துருச்சு சார். ஆமா, மாலதி எங்க சார்? ஏன் அவளை அடிக்கடி கேக்குற? அவளை இங்க நேரா வரவழைச்சு, அப்பா வாங்கப்பா ரேஸுக்கு அப்படின்னு சொல்ல வைக்கிறேன் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். அவன் யார் அந்த முரட? எவனோ ஒரு முட்டாள் போல இருக்கு. குட் ஈவினிங் மேடம். இங்கேயே வந்துட்டீங்களா? மிஸ்டர் ரவி, நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன், எங்க அப்பாவை பார்க்க நீங்க வராதீங்க. சும்மா சும்மா உங்களையே பார்க்க வந்துட்டு இருந்தா உங்க அப்பா தப்பா நினைக்க மாட்டாரு. என்ன பார்க்க வர சொன்னேன்? இந்த வீட்டு பக்கமே வராதீங்கன்னு தான் சொல்றேன். மிஸ் மாலதி, நீங்க ஏன் என்கிட்ட இவ்வளவு அன்பா பேசுறீங்க? எங்க அப்பா ஏற்கனவே ரேஸ் பைத்து முடிச்சு அலையறாரு. நீங்க டிப்ஸ் கொடுத்ததுல வேற ஜெயிச்சிடுச்சு. இனிமே உங்க ஸ்நேகிதர் இருந்தா எங்க அப்பா பைத்தியம் தலை கேறிடும். மிஸ்டர் ரவி, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதீங்க. எங்க குடும்பம் கொஞ்சம் உருப்படட்டும் சார். மிஸ் மாலதி, என்ன பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. உங்க அப்பா குதிரை பந்தயத்துக்கு போறத நான் தடுக்காம விட போறது இல்ல.
ஏன் சார் இப்படி பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க? சத்தியமா சொல்றேன், உங்க அப்பா குதிரை ரேஸுக்கு போறத நிறுத்தல, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். ஏன் ரவிங்கிற பேர் உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கல? என்ன நீங்க நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறீங்களா? அப்பா ரேஸுக்கு போறத நிறுத்தணும் சொல்றீங்களே, அப்புறம் ஏன் கரெக்டா டிப்ஸ் கொடுக்கணும்? என்ன தப்பா நினைக்காதீங்க, எனக்கு சனீஸ்வரன் ஒரு குதிரை இருக்கிறதாவே தெரியாது. நாம 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது எவனோ குறுக்க பேசினாலே சனீஸ்வரன் திட்டின, அது இப்படி ஆயிடுச்சு. எங்க அப்பாவே சனீஸ்வரன் திட்டிங்க? ஆமா. நீங்க சொல்றது உண்மையா? எது உங்க அப்பா சனீஸ்வரங்கிறதா? ஐயோ அது இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்களே அது உண்மையா? உங்களுக்கு அரிச்சுதானே தெரியுமா? தெரியாதே. என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவனை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் வாயை திறந்தா உண்மை அப்படியே முத்து முத்தா உதும். எங்க அப்பாவுடைய கெட்ட பழக்கத்தை என்னால நிறுத்த முடியல, உங்களால முடியுமான்னு பாப்போம். அதுக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் செய்யணுமே. உங்க அப்பாவை அடிக்கடி குதிரை ரேஸ் கழிச்சிட்டு போனோம், நான் ஏதாவது கூட்டுத்தமா டிப்ஸ் கொடுப்பேன், அதை கேட்டுட்டு தோத்து போய் பணத்தெல்லாம் கோட்டை விட்டுருவாரு. அப்புறம் ரேஸ் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாரு. பாக்கலாம். அதுக்கு நீங்க ஒண்ணு செய்யணுமே. என்ன? இன்னைக்கு உங்க அப்பாவை நீங்களே ரேஸ் கூப்பிடுங்க. ஆமா, நான் கூப்பிட்டா அவருக்கு சந்தேகம் ஏற்படும். நீங்க கூப்பிட்டீங்கன்னா சந்தேகமே வராது, நம்ம காரியமும் சக்சஸ்ஃபுல்லா முடியும். கரெக்ட் கரெக்ட், வாங்க போலாம். போலாமே. அப்பா 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 அப்பா, உங்க அப்பா. நான் தான் அப்பா. என்னப்பா? அப்பா நீ டைம் ஆல ரேஸுக்கு வாங்கப்பா போலாம். ஏமா இன்னைக்கு நீயே ரேஸ் கூப்பிடு, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இதுல என்னப்பா ஆச்சரியம் இருக்கு? எப்படி இருந்தாலும் நீங்க ரேஸுக்கு போக தான் போறீங்க, நானாவே கூப்பிடுறேன். அப்பா நான் கார் எடுக்கிறேன், நீங்க வந்துடுங்க. முடியாது. நீங்களே எப்படி மாலதியே மாத்தி புட்டிய வேற எவனை மாத்த மாட்டேன். ஆமா, எவனே ஒருத்தனை முட்டாளாக்க போறேன்னு சொன்னியே, அவன் நிச்சயம் முட்டாளாயிடுவான். நீங்களே ஒத்துக்கிறீங்களா சார்? அந்த முரணமே என்கிட்ட வந்து இதை ஒத்துக்கிற மாதிரி இருக்கு சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். போலாமா? டிஃபன் இந்த வீட்டுல டிஃபன் நல்லா இருக்காது, ரேஸ் கோட்டர் போய் சாப்பிடுவோம். சரி சார். குதிரை எல்லாம் ஞாபகம் இருக்கா? சரியா சொல்லுன்னா மூஞ்சில குத்துவேன். சீக்கிரமா நம்பர் சொல்லுப்பா, டிக்கெட் எடுக்கணும். சார் நீங்க இப்படி ஜாலியா ரவுண்ட் அடிச்சுவாங்க, அதுக்குள்ள நான் ஜாலியா இங்க யோசனை பண்ணி வைக்கிறேன். ஜாலியா? இதெல்லாம் பீட்டா சார்? எனக்கு டைம் வேண்டாமா சார் யோசனை பண்றதுக்கு? சீக்கிரமா யோசனை பண்ண, நீங்க மெதுவா வாங்க. சரி, நீங்க கொடுக்க போற நம்பர் தோத்து போயிடணும், மறந்துடாதீங்க. கவலைப்படாத, கூட்டுத்தரமா ஏதாவது நம்பர் சொல்லி விட்டுறேன். பாத்தீங்களா எவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கா. 12 என்னது பொண்ணு மூஞ்சி முகரையும்? 12 என்னப்பா நம்பர்? 12 சார். 12 என்ன கணக்குல நீங்க 12 சொல்லிட்டீங்க? அதெல்லாம் உனக்கு ஏதோ பைத்தியக்காரத்தனமா சொன்னேன். ஆனா நிச்சயமா அந்த குதிரை ஜெயிக்காது. வெரி குட், கண்மூடித்தனமா தான் அந்த நம்பர் கொடுத்தீங்க. திட்டம் போட்டே கொடுத்துருக்கேன் பாரு. இத பாரு, அங்க போய் நின்னுக்கிட்டு இவர் கமான் 12 பேர், கடைசியில குதிரை நம்ம யாரோ கூப்பிடுறாங்கன்னு அவர்கிட்ட வந்து நிற்க போறது. ஐயோ, 12ஆம் நம்பர் ஜெயிச்சிருச்சே. இதான் தப்பா நம்பர் கொடுக்க லட்சணமா? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, இந்த தரித்திரம் பிடிச்ச கழுதை ஜெயிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. முதல்ல சொல்லிருக்கீங்களே திட்டம் போட்டு நம்பர் கொடுத்திருக்கேன்னு. என்ன நம்புங்களேன், நான் எப்படி தெரியுமா 12 சொன்னேன்? உங்க பின்னல் இருக்கிற முடிச்சு எண்ணி பார்த்தேன், 12 இருந்தது. கடவுள் மேல பாரத்தை போட்டு உங்க பின்னல் மேல கணக்க போட்டு 12. போய் சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்ல, உங்களை நம்பி எங்க அப்பா கூட்டு வந்தது ஏன் முட்டாள்தனம். ஆமா, ஏன் இப்படி கோச்சுக்கிறீங்க? ரவி, நீ பெரிய ஆளப்பா, நீ சொன்ன குதிரையே ஜெயிச்சு போச்சு. மாலதி, நீயே வந்து என்ன ரேஸ் கூப்பிடுற மாதிரி செய்யறேன்னு சொன்னா செஞ்சுட்டான். அப்படியா? இனிமே என் முகத்துல முழிக்காதீங்க. ஏன் முகத்துல முழி, நாளைக்கு வந்து உன்னை சந்திக்கிறேன், கவலைப்படாத. இந்த பவுடரை ஒரு நாளைக்கு 3 வேளை, 2 நாளைக்கு தேன்ல கலந்து சாப்பிடுங்க. இந்த மருந்து ஒரு வேளைக்கு அரௌண்ட் 2 நாளைக்கு சாப்பிடுங்க. சரிங்க டாக்டர், உடம்பு சீக்கிரம் குணமாயிடும். சரிங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், உட்காருங்க. டாக்டர், நீங்க ரொம்ப நல்ல டாக்டர் சார். வந்து எனக்கு கொஞ்சம் தூக்க மாத்திரை வேணுமே. தூக்க மாத்திரை எதுக்கு? எப்ப பார்த்தாலும் தூக்கமா வருது, அதனாலதான். மிஸ்டர், தூக்கம் வரலன்னா தானே தூக்க மாத்திரை சாப்பிடுவாங்க. ஓஹோ, அப்ப நீங்க தலைவலி வரலன்னா தலைவலி மாத்திரை கொடுப்பீங்களா? மிஸ்டர், விளையாடுறீங்களா? டாக்டர், என்ன? அந்த ரூம் நம்பர் 3 இருக்கிற பேஷண்ட்டுக்கு திரும்ப மூச்சு எடுக்குது, வரீங்களா?
போய் சீக்கிரம் அனுப்பிட்டு வாங்க டாக்டர். மிஸ்டர் நீங்க போலாம். அவன் ஆத்மா சாந்தி அடையட்டும். நிஜம் டாக்டர் மாதிரியே இருக்குது. நீங்க புதுசா நர்சிங் ஹோம் டாக்டரா? நான் பேமா கம்பெனி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். சார் உனக்கு இந்த நாற்காலி தெரியுமா? ஒரு தடவை சுத்தி விட்டா தங்கின்னு சுத்தம். இப்ப பாரு எப்படி. அதான் நாங்க புதுசா ஒரு தூக்க மாத்திரை பண்றோம். சாம்பிள் பாட்டில் கொடுத்து போலாம் வந்து. இந்தாங்க தூக்க மாத்திரையா? சார் கண்கண்ட தெய்வம் மாதிரி வந்திருக்கீங்க சார். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். ரொம்ப தமாஷா பேசுறீங்க சார். நீங்க உங்க பேஷண்ட்டுக்கெல்லாம் இதே ரெக்கமெண்ட் பண்றோம். நான் வரட்டுமா?